அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لو لم يحج الناس هذا البيت لأطبق الله السماء على الأرض. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து அனைத்து விதமான மருத்துவ சிக்கல், சிரமங்கள், செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுகிற வாய்ப்பை தந்து நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, சென்ற வாரம் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். ஆசைப்படுதல் ஒரு மனிதரை நிச்சயமாக எதை பற்றி அதிகம் ஆசைப்படுகிறாரோ அதை நிச்சயம் அவரை அடையச் செய்யும். அதிலே முக்கியமாக புனித பயணமாக இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிற, இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றாக இருக்கிற, அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணமாக இருக்கிற ஹஜ்ஜை ஒருவர் அதிகம் ஆசைப்படும் பொழுது நிச்சயம் அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்பது குறித்து உண்டான சில விஷயங்களை நாம் பார்த்தோம். புனிதமான இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டு பல்வேறு தரப்பட்ட ஹாஜிகள் பல நகரங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து கிளம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கிளம்புவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை எல்லா ஹாஜிகளுக்காக வேண்டியும் நாம் மனதார துவா செய்வோம். வல்ல அல்லாஹ் இவ்வருடம் ஹஜ்ஜி செய்கிற அனைத்து ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் இலகுவாக்குவானாக. அவர்களின் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, போகக்கூடிய இடம் புனிதமானது. எனவே இந்த பயணமும் புனிதமான பயணமாக இருக்கிறது. எனவேதான் புனித யாத்திரை என்ற பட்டியலிலே முதன்மை இடத்தை பெறுவது ஹஜ். காரணம், உலகத்தில் இறைவனினுடைய இல்லம் முதல் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இருக்கிற பூமிக்கு ஹஜ்ஜி பயணிகள் செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 விதமான துவா செய்தார்கள். ஒன்று, காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பிறகு சிதிலமடைந்து போயிருந்த காபாவை கெட்டி முடித்ததற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா. இரண்டாவது, ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் உத்தரவான தன் மனைவி பிள்ளையை கொண்டு அந்த காபாவுக்கு பக்கத்தில்
அந்த ஆள் அரவமில்லாத பாலைவனத்தில் விட்டதற்கு பிறகு கேட்ட துவா. ரெண்டையும் நாம் ஒரு கோடிட்டு காட்டுகிறோம். பாருங்கள், காபாவின் கட்டடம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த பூமியை அமைதி தருகிற பூமியாக நீ ஆக்கிவிடு. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நீ ரிசுக்கினுடைய வாசல் என்னவெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் திறந்து கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இப்போ இந்த பூமி அமைதிக்குரிய பூமி, பாதுகாப்பை தரக்கூடிய பூமி, அப்படியான ஒரு சூழலிலே இதை ஆக்கு என்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை அல்லாஹ் நிறைவு செய்தான், உள்ளபடியே அங்கீகரித்தான். அமைதி தரக்கூடிய பூமியாக மட்டுமல்ல, அல்லாஹுவினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பூமி. காரணம், அல்லாஹுவின் இறை இல்லம் இருக்கக்கூடிய பூமியாச்சே. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருவாக அவர்களின் தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற நேரத்திலே மக்கமா நகரில் ஒரு பிரளயம் ஏற்பட்டது. என்ன பிரளயம்? காபாவை இடித்தே தீர்வேன் என்ற வைராக்கியத்தோடு ஆப்ரஹா என்ற யமன் தேசத்தைச் சேர்ந்தவன் யானை படைகளை கூட்டிக் கொண்டு வந்து நின்றான். நமக்கு இந்த வரலாறு தெரியும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்கின்ற அத்தியாயத்தின் பின்னணி செய்தி இதுதான். படைகளை திரட்டி கொண்டு பெரும் பெரும் ஆட்களோடு ஆயுதங்களோடு அதுவரை அந்த அரபு மக்கள் பார்த்திடாத மிருகம் யானை அதோடு வந்து நின்றான். எல்லாரும் அப்படியே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தார்கள். ஆனால் அங்கே இருந்த மக்களுக்கு ஒரு தைரியம், இது இறைவனின் இல்லம், இறைவனால் பாதுகாக்கப்பட்ட பூமி, என்னதான் பெரும் ஆயுதங்களையும் பெரிய படை பட்டாளத்தோடும் வந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற உறுதியும் நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. எனவேதான் அப்துல் முத்தலிபின் ஒட்டகங்களை ஆபரஹா கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அதை விடுவித்து கூட்டிட்டு போலான்னு வந்த அப்துல் முத்தலிபிடத்திலே ஆபரஹா கேட்டார், என்ன இது, ஊருடைய விசுவாசம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா? உங்க ஊரை அடித்து துவம்சம் செய்வதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய படை பட்டாளத்தோடு நான் வந்திருக்கிறேன். உங்க ஊரை தான், உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை தான் இடிக்க வந்திருக்கிறேன். என்ன ஒரு சுயநலம் உனக்கு? அது பற்றி எதையுமே கேட்காமல் உனக்கு சொந்தமான ஒட்டகத்தை மட்டும் கேட்க வந்திருக்கியே என்ற ஆபரஹா அப்துல் முத்தலிபிடத்தில் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு சொந்தம் இந்த ஒட்டகம், எனவே அதற்கு ஒரு பாதிப்பென்றால் நான் கேட்கத்தான் செய்வேன். அந்த ஒரு எண்ணத்தோடு வந்தேன் உன்னிடத்தில். ஆனால் அந்த இறை இல்லம் எனக்கு சொந்தம் இல்லை, இறைவனுக்கு சொந்தம், அல்லாஹ்விற்கு சொந்தம். அதை நீ கை வைத்தால் அவன் உன்னை கேட்பான், அவன் அதற்கு தீர்வு சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு ஒட்டகத்தை வாங்கிவிட்டு போய்விட்டார். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போன்று இருந்தது ஆபரஹாவிற்கு. எண்ணெய் திமிரான பதில் என்று நினைத்தான். ஆனால் உள்ளபடியே நியாயமான பதில் தான் அது. எடுங்கள், ஓட்டுங்கள் யானைகளை. இன்னைக்கு இந்த ஊரா, இந்த கருப்பு கட்டிடமா, அல்லது கருப்பு பெரும் பெரும் யானைகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஆபரஹாவின் படையா பார்ப்போம் என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் அழித்து காண்பித்தான், உலகத்திற்கு பாடமாக்கி காண்பித்தான். சின்ன சின்ன பறவைகளை கொண்டு அந்த கூட்டம் மொத்தமாக அழிக்கப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ பாதுகாக்கப்பட்ட பூமி என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய நேரடி கண்காணிப்பு இருக்கக்கூடிய பூமி. எனவேதான் அந்த இடத்தில் இருந்து கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ் தனிப்பெரும் சக்தியை வைத்திருக்கிறான். அங்கிருந்து கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹு தாலா நேரடியாக பதில் சொல்கிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துவா செய்தார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ, யா அல்லாஹ், என்னுடைய மனைவி பிள்ளைகளை நீ கூட்டிக் கொண்டு இங்கே விட வேண்டும் என்பது உன்னுடைய உத்தரவு. இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய பைத் இருக்கிறது, உன்னுடைய வீடு ஹரம் இருக்கிறது. இதற்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் கொஞ்சமும் இல்லை, எந்த அடையாளமும் அதற்கு இல்லை. ஆனால் உன்னை நம்பி விட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். ஆள் அரவம் இல்லை, நடமாட்டம் இல்லை, பாதுகாப்பதற்கு இங்கே யாரும் சூழல் இல்லை, ஊர் இல்லை, உறவுகள் இல்லை.
இப்பொழுது உன்னிடத்தில் கேட்பது மனித மனங்களை இந்த மக்களை நோக்கி நீ திருப்பு, இந்த பகுதியை நோக்கி மனித மனங்களை திருப்பு என்று சொன்னார்கள். அதே போன்று இவர்களுக்கான ரிசுக்கை நீ பொறுப்பெடுத்துக்கொள், நீ இவர்களுக்குரிய ரிசுக்கை முழுவதுமாக வழங்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு செய்த துவாவையும் கபூல் செய்தான். தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு விட்டதற்கு பிறகு கேட்ட துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். பாதுகாக்கப்பட்ட பூமியாக, அல்லாஹுவின் கண்காணிப்பில் உள்ள பூமியாக, இடமாக அதை ஆக்கினான். மனித மனங்களை திருப்பு என்று சொன்னார்களே, அல்லாஹ் உலகத்தின் எல்லா மக்களின் மனங்களையும் அங்கே நோக்கி திருப்பி விட்டான். திருப்பியதின் வெளிப்பாடுதான் எப்படியாவது அங்கே போய்விட வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினின் உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அந்த எண்ணம் பிறக்கிறது. ஹஜ் என்ற ரூபத்திலோ அல்லது உம்ரா என்ற ரூபத்திலோ எப்படியாவது அந்த மண்ணை மிதித்து விட வேண்டும். இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவினுடைய வெளிப்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒரு பூமிக்குத்தான் புனித யாத்திரை செய்யக்கூடிய ஹஜ்ஜி பயணிகள் செல்கிறார்கள். ஹஜ் என்பது வேகப்படுத்த வேண்டிய ஒன்று, தாமதிக்கக்கூடியது அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நான் கடந்த வாரமே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜல், யார் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நாடுகிறாரோ நினைக்கிறாரோ அவர் வேகப்படுத்தட்டும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க விரைவுபடுத்தலன்னா 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்துடலாம். ஒன்று, உங்களுக்கு நோய் ஏற்பட்டு போய்விடலாம், உடல் சுகவீனம் ஏற்பட்டு போய்விடலாம், இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த உடம்பினுடைய ஆரோக்கியம் அடுத்த ஆண்டில் இல்லாமல் போய்விடலாம், அல்லது வழியில் பயணிப்பதற்கான சூழல் இல்லாமல் போய்விடலாம், அல்லது வேற ஏதாவது தேவை உங்களுக்கு வந்து இந்த பயணத்தை பின்னுக்கு தள்ளிவிடலாம். இந்த 3இல் என்ன வேணாலும் நடக்கலாம். எனவே நீங்கள் நாடிவிட்டால், நீங்கள் நினைத்து விட்டால் வேகப்படுத்தி விடுங்கள் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், எதையுமே வேகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற மார்க்கம் இது இல்லையா? வேகமாக செய்வது, நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது என்பது அது விவேகத்திற்கான ஒரு சிறந்த புரிதல் அல்ல. தொழுகைக்கு வருகிறீர்கள், எப்படி வர வேண்டும்? நபிகள் சொன்னார்கள், தொழுகையினுடைய ஒரு ரக்காத் முடிந்து விடுமோ என்ற பதட்டத்திலே நீங்கள் ஓடி வராதீர்கள். வதூஹா முத்மஇன்னீன், நிதானமாக நடந்து வாருங்கள், ஓட வேண்டாம். ஒரு ரக்காத் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை எந்திரிச்சு மஸ்பூக்கா தொழுதுக்கலாம். அந்த ரக்காத்தை பிடிக்கணும்னு வேகமா வராதீங்க, நிதானமாக வாருங்கள். தொழும் தொழுகை எப்படி தொழ வேண்டும்? காக்கா கொத்தி இதை போன்றா தொழ வேண்டும்? ஒவ்வொரு அமர்வும் நிதானமாக நிறைவாக செய்ய வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையில் அமர்ந்திருப்பார்கள். ஒரு நபித்தோழர் சஹாபி வருவார். வந்தவர்கள் நேராக வந்து தக்பீர் கட்டுவாங்க. வேக வேகமாக குனிஞ்சு நிமிர்ந்து தொழுது முடிச்சுட்டு வெளியே போகலான்னு நினைக்கிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொல்லுவார்கள், சல்லி வ இன்னக லம் துஸல்லி, தொழுங்க, நீங்கள் தொழவே இல்லை இதுவரைய. யார் சொல்ல இப்போ தானே தொழுது, அது தொழுகையே இல்லை, மறுபடியும் தொழுங்கன்னாங்க. 2ஆம் முறை தொழுதார், அதே மாதிரி ரசூல் சொன்னார்கள். 3ஆம் முறை தொழுதார்கள், அதே போன்று ரசூல் சொன்னார்கள். 3 தடவை முடிந்ததற்கு பிறகு 4வது தடவை அந்த சஹாபி ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லிமினி கைஃபியத்து ஸலா, தொழுகை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள், எனக்கு தெரியல. நான் ஒரு விதத்தில் தொழுகிறேன், ஆனால் அது தொழுகை இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள், எப்படி தொழணும் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டியதிலிருந்து, தொழுகையிலிருந்து விடைபெறுகிற சலாம் கொடுக்கும் வரை எப்படி ஒவ்வொரு அந்த அமர்வையும் கடக்க வேண்டும். ருக்குனா எப்படி இருக்கணும், சஜிதானா எப்படி இருக்கணும், ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் பொழுது எப்படி நிற்கணும், சஜிதாவினுடைய 2 சஜிதாக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறு இருப்பு என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் நிதானமாக செய்யணும், வேக வேகமாக செய்யக்கூடாது. வேக வேகமாக செய்தால் அது தொழுகையினுடைய அது உள் ஃபர்லை அது சீர் கெட்டுவிடும். எனவே நிதானம் என்பது தொழுகையில் அவசியம் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ தொழக்கூடிய தொழுகையிலையும் வேகம் கூடாது. தஸ்பீஹ் என்ற பெயரிலே வெறுமின்ன மணிகளை மட்டும் உருட்டினால் பத்தாது, அந்த வார்த்தைகள் உள்வாங்கப்பட வேண்டும். வேக வேகமாக 100ஐ உருட்ட வேண்டும் என்று உருட்டினால் பத்தாது, அந்த வார்த்தைகள் உள்வாங்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளை உணர்ந்து அதை வெளிப்படுத்த வேண்டும். ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ எல்லா விஷயத்தையுமே நிதானமாக செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நபிகள், ஹஜ்ஜினுடைய தேவை, ஹஜ்ஜினுடைய அந்த வசதியும்
உங்கள் உடலினுடைய வாகும் சரியாக அமைந்து விட்டால் வேகமாக போயிருங்கன்னாங்க. அதை தாமதிச்சு போடாதீங்க. மற்ற காரியங்களை போன்று இதை பின்தள்ளாதீர்கள். காரணம், ஏதாவது ஏற்பட்டு போய்விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஹதீஸிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்திலும் வளத்தை கொடுத்தான், அதே போன்று உடலும் ஹஜ்ஜி செய்வதற்கான எல்லா விதமான தகுதியோடு இருக்கிறது. ஆனால் அவர் ஹஜ்ஜிக்கு போகவில்லை, தாமதிக்கிறார், அல்லது பார்த்துக்கலாம் என்று அதை கவனக்குறைவோடு பார்க்கிறார். ஹஜ்ஜினுடைய விஷயத்திலே ரசூலுடைய வார்த்தையை கவனிங்கள். இன்ஷா மாத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் மௌத்தாகுவது யூத மதத்திலோ அல்லது கிறிஸ்துவ மதத்திலோ இருந்தாலும் கூட நமக்கு பரவாயில்லை. ஹஜ்ஜினுடைய எல்லா ஏற்பாடும் அவருக்கு முடியும், சாத்தியக்கூறுகள் எல்லாம் 100% இருக்கிறது. உடலாலும் அவருக்கு எல்லா பலமும் இருக்கிறது. உடலால் பலம்னா இப்போ எல்லாரும் ஆஜானு பாகமான உடல் கட்டோடு இருக்கணும் கிடையாது. பயணிப்பதற்குரிய அனைத்து சூழலும் உடல் ஒத்துக்கொள்ளும். அதே போன்று பொருளாதாரத்திலும் ஓரளவுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்கிறது. ஆனால் பின்னுக்கு தள்ளுகிறார், அல்லது அதை அசட்டையாக கணக்கிட்டுக் கொள்கிறார். எல்லாத்தையும் போல இதையும் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் எப்படி மரணித்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, யூத மதத்திலாகட்டும் அல்லது கிறிஸ்துவ மதத்திலாகட்டும். எவ்வளவு கடினமான வார்த்தை இது, எவ்வளவு வழி தரக்கூடிய வார்த்தை இது. ஒவ்வொரு நாளும் தான் வாழ்ந்த ஜீவிதத்திலே இவர் ஈமானிய வட்டத்தை விட்டு வெளியே போய்விடக் கூடாது என்று நினைத்தார்கள் பெருமானார். அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே வர வேண்டுமே என்று ஏங்கினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகளின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாம் எவ்வளவு தூரம் கவனிக்க வேண்டும். எனவே தான் வேகப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று அந்த ஹஜ்ஜினுடைய முக்கியமான விஷயங்களிலே ஒன்று, வாழ்நாள் முழுவதும் எக்கச்சக்கமான பாவ கரைகளோடு நாம் நிற்கிறோம். பாவங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் அவிழ்த்து கொண்டே இருக்கிறது. பாவங்கள் எல்லாம் கழுகப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் ஹஜ்ஜி என்ற பயணம் செய்யப்பட வேண்டும். சில காரியங்கள் இருக்கிறது, அதை செய்தால் சில பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒருவர் ஒது செய்கிறார். ஒது என்பதும் பாவத்தை அழிப்பதற்குரிய வழிதான். கை செய்த பாவம், கண் செய்த பாவம், நாவு செய்த பாவம், கால் செய்த பாவம், இதுவெல்லாம் நீங்கள் தண்ணீரை ஊற்றி அந்த உறுப்புகளை மட்டும் கழுகுகிறீர்கள் நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் கழுகும் பொழுது அந்த உறுப்போடு சேர்ந்து அந்த உறுப்பு செய்த பாவமும் தண்ணீரில் கரைந்து போய்விடுகிறது என்றார்கள். சில பெரியோர்களின் வரலாற்றை படிக்கிறோம். அந்த பாவங்கள் கரைந்து போவதை பார்க்கும் ஆற்றலை சில இறைநேசத்திற்கு அல்லாஹ் காட்டினான், கொடுத்தான். பாருங்க, அவர் கையிலேருந்து எவ்வளவு பாவம் கரைஞ்சு போகுது, அவருடைய கண்ணிலேருந்து எவ்வளவு பாவம் கரைஞ்சு போகுது. அந்த இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், இதையெல்லாம் பார்க்கறது எனக்கு சக்தி இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நாங்களாம். அந்த அளவிற்கு மனித உறுப்புகளில் எக்கச்சக்கமான பாவங்கள் இருக்கிறது. அதை களைவதற்கு அல்லாஹ் ஒதுவை கொடுத்தான். பள்ளிவாசலுக்கு முடிந்தால் நடந்து வாருங்கள், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடையும் உங்கள் பாவத்தை அழிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்கு வந்தால் கரெக்டா அந்த தக்பீர் கட்டும் நேரத்தில் வருவதை தவிர்த்து கொஞ்சம் முன்னால் வாருங்கள். வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருங்கள், அந்த ஃபரலை எதிர்பார்த்து அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் நேரம் 1 நிமிடமோ 2 நிமிடமோ அல்லது 5 நிமிடமோ, அந்த 5 நிமிடமும் உங்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். பாவத்திற்கான அழிக்கக்கூடிய வழிகளில் ஒன்று என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை, 5 நேர தொழுகையை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் மக்தூபா, 5 நேர தொழுகை இருக்கிறதே, ஒரு நேரத்தின் தொழுகை மறுநேரத்தினுடைய தொழுகை, இந்த இடையில் இருக்கக்கூடிய பாவத்தை இந்த தொழுகை அழித்துவிடும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய துஆ, பிரார்த்தனை, இதுவும் பாவத்தின் அழிப்பதற்கான வழி. அல்லாஹ்விடத்திலே உளமுருகி இஸ்திக்ஃபார் செய்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறோம். இதுவும் பாவத்தை அழிப்பதற்கான வழி. எதுவும் செய்யவில்லை, கடந்த காலத்தில் நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை நினைத்து தனிமையில் அமர்ந்து 2 சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களில் எட்டி பார்க்கிறது. இந்த 2 சொட்டு கண்ணீரும் உங்கள் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக, பிராய்ச்சித்தமாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய இருக்குது.
பாவத்தை அழிப்பதற்கான வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் கவனப்படுத்துங்கள் இந்த வார்த்தையை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்ன மினذுனூபி தம்பா, மனிதர்கள் செய்த பாவங்களில் சில பாவம் இருக்கிறது. மனிதர்கள் செய்யும் பாவங்களில் சில பாவங்கள் இருக்கிறது. லா யுகஃபிருஹா இல்லல் உகூஃபு பில் அரஃபா, மனிதர்கள் செய்யும் பாவங்களில் சிலது இருக்கிறது, அதற்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பு வேண்டுமென்றால் அரஃபாவில் தங்க வேண்டும். அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் வேண்டுமென்றால், மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் அரஃபாவில் தங்க வேண்டும். அரஃபாவிலே எப்பொழுது தங்க முடியும்? துல்ஹஜ்ஜி மாதத்தின் 9வது நாள் மட்டும்தான் தங்க முடியும். அப்பொழுது அங்கே தங்கினால்தான் அது அரஃபாவில் தங்கினதாக அர்த்தம். மற்ற நாட்களில் உம்ராவுக்கு போகிறோம், அரஃபாவுக்கு போகிறோம், பார்க்குறோம், அங்கே போய் நிற்கிறோம், துவா செய்கிறோம், அதுவெல்லாம் சிறப்பு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லல் உகூஃபு பில் அரஃபா, அரஃபாவில் தங்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறது, 9வது பிறையில் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து அந்த நாளில் சூரியன் மறையும் வரை ஒரு சுமார் 6 மணி நேரம், ஒரு 12 மணியிலிருந்து மாலை 6-6:30 மணி நேரம் வரை, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே தங்க வேண்டும். தங்கினால் போதும். நீங்கள் துவா செய்வது, கண்ணீர் விடுவது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, கதறுவது, தொழுவது, குனிவது, நிமிர்வது, இதுவெல்லாம் அடுத்த கட்டம்தான். தங்கினால் போதும், பாவத்தை அல்லாஹ் அழிப்பான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் இதை கவனப்படுத்துகிறார்கள் பாருங்கள். உம்மத்தினுடைய காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் உணர்த்துகிறார்கள். நாம் செய்கிற தவறுகளில் ஏதோ சில தவறு அப்படியே நம்முடைய கல்புகளில் ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய மேனிகள் கழுகப்படாமல், தூய்மை செய்யப்படாமல் இருக்கிறது. அது கழுகி தூய்மை செய்யப்பட்டு நம்மை தூய்மையானவர்களாக பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஹஜ்ஜிலே போய் அரஃபாவில் தங்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது, கண்டிப்பாக செய்ய வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதின் முக்கியமான காரணிகளை பெருமானார் சொல்லும் பொழுது பல விஷயத்தை சொன்னார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கும் வரை இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதில்லை என்றார்கள், இல்லையா? அதே போன்றுதான், லவ் லம் யஹுஜ்ஜு ஹாதன் நாசு அல் பைத்த லஅத்பகல்லாஹு அஸ்ஸமா அலல் அர்த், உலகத்தில் பைத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வதற்கு மக்கள் இல்லை என்றால் அதற்கு பிறகு உலகம் இயங்காது. வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் இருக்கும் வரை அல்லாஹ் இந்த உலகத்தை பாக்கியாக்கி வைத்திருக்கிறான். உலக அழிவினுடைய அந்த முடிவை அல்லாஹ் கொஞ்சம் பின்தள்ளி வைத்திருக்கிறான். காரணம், ஹஜ்ஜி இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஹஜ்ஜிலே மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்லாஹினுடைய விருப்பம். எனவே அன்பானவர்களே, ஹஜ்ஜி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது, பின்தள்ளப்படுவதற்குரிய விஷயம் அல்ல. அது பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒரு அழகான பார்வை. முஸ்லிம்கள் பல குடும்பங்களாக, கோத்திரங்களாக, பல ஊராக, பல மொழிகளாக பிரிந்து இருந்தாலும் அவர்களுக்கிடையில் ஒரு மானசீகமான தொடர்பு இருக்கிறது. ஈமான் என்கின்ற ஒரு தொடர்பு இருக்கிறது, முஃமின் என்கின்ற ஒரு உறவு இருக்கிறது. அதுதான் உன்னதமான உறவு. இரத்த பந்தங்களும் நண்பர்களும் தராத ஒரு ஆத்மார்த்தமான உறவு, அதுதான் சகோதரத்துவம், இஸ்லாமிய சகோதரத்துவம். இன்னமல் மூமினூன இஹ்வா என்கிறான் அல்லாஹ். மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். ஈமானிய வட்டம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சகோதரர்கள். இந்த சகோதரத்துவத்தை இன்னும் மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் சில இணைப்பதற்கு அவனே வாய்ப்பை தந்திருக்கிறான். இணைவதற்கு, எல்லாம் கூடுவதற்கு. பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசலை சார்ந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் கூடுகிறார்கள், இல்லையா? சில நேரங்களில் கூடுகிறோம், சில நாட்களில் கூடுகிறோம், மாதத்தில் சில மாதங்களில் கூடுகிறோம், வருடத்தில் சில இடத்தில் கூடுகிறோம். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில நேரங்களில் பள்ளிவாசலில் கூடுகிறோம், கூடி கலைகிறோம். மூமின்களாக நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்கின்ற அந்த வாஞ்சையோடு. எனவேதான் பள்ளிவாசலில் அணியில் அந்த வரிசையில் தோளோடு தோளோட்டு நெருங்கி நிற்கிறோம். நமக்கிடையில் எந்த பாரபட்சமும் இல்லை, என்ற ஏற்றத்தாழ்வும் கிடையாது. பணக்காரர் ஏழை என்கின்ற வித்தியாசம், படித்தவர் பாமரர் என்கின்ற வித்தியாசம் எதுவும் கிடையாது. கருப்பு வெள்ளை நிறத்தால், இனத்தால், மொழியால் எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் இருவரும் முஸ்லிம் சகோதரர் என்கின்ற அடிப்படையில் ஒரே அணியிலே ஒட்டி நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில், வாரத்தில் சில நாளில், வெள்ளிக்கிழமை
அந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களும் ஜும்மா என்கின்ற நாளிலே இணைகிறோம் இல்லையா? வருடத்தில் பாருங்கள், ரமதானில் பள்ளிகள் எல்லாம் கூட்டம் அப்படியே நிரம்பி வழிகிறது. குறிப்பாக ஈதினுடைய நாட்கள், பெருநாட்களினுடைய நாட்கள், எல்லாரும் ஒன்னா கூடுறோம், சந்தோஷத்தை ஆனந்தத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். அப்போ ஒரு மஹல்லா, ஒரு பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, ஒரு ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமத்து மக்கள் கூடுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈமானிய உணர்வும் ஒன்று கூட வேண்டாமா? அதற்குத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜை வைத்தான். உலகத்தில் வாழக்கூடிய பல ஆயிரம் மொழி பேசக்கூடிய மக்கள், பலதரப்பட்ட நாட்டினுடைய மக்கள், பலதரப்பட்ட பின்னணியில் உள்ள மக்கள், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், பேச்சு வழக்கில், நடவடிக்கையில் எல்லா மக்களும் முஸ்லிம்களாக ஒன்று கூடக்கூடிய ஒரு சங்கமம் தான் ஹஜ் என்பது. எனவே அங்கே அல்லாஹுவின் அடியார்களாக ஒன்று கூடுகிறோம். அதை நிறைவேற்றுவதற்கு ஆசையை, அதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு ஈமானிய அந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. எனவே தான் எத்தனை ஊர்லேருந்து எத்தனை மொழி பேசுகிறவங்க, எத்தனை விதமான மக்கள் அங்கே வந்தாலும் யூனிஃபார்மாக சில விஷயங்கள் அல்லாஹ் வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்டு, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முழக்கம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முழக்கம் தான் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு முழக்கம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆடை, இஹ்ராமுடைய ஆடை இல்லையா? எனவே அந்த சங்கமத்தில் சங்கமிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் ஏக்கம் கொள்ள வேண்டும். நான் கடந்த வாரமே சொன்னேன், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை, அதற்கான முயற்சி, அதற்கான சிறு சிறு ஏற்பாடுகள் ஒரு மூமின் செய்யவில்லை என்றால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹின் பார்வை அவருடைய ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிறது என்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பைஹக்கி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது பாருங்கள். இன்ன அப்தன் ஸஹஹ்து லஹு ஜிஸ்மஹு வ வஸஅது அலைஹி மஈஷதஹு யம்தி 5 அஅவாம் லா யஃபுத்து இலைய இன்னஹு லமஹ்ரூம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு நான் 5 ஆண்டுகள் சிறப்பான ஆரோக்கியத்தை தந்திருந்தேன். அந்த 5 வருடத்திலே அவருக்கு பொருளாதாரத்திலும் ஓரளவுக்கு நிறைவாக தன்னிறைவாக இருந்தார். ஹஜ்ஜிக்கான வசதி அந்த 5 வருடத்தில் அவருக்கு இருந்தது. உடலிலும் போய் வருவதற்குரிய அந்த தெம்பு இருந்தது. ஆனால் அவரை அப்படியே கடத்தி விட்டார். இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் வேண்டாம், அதுக்கு அடுத்த வருஷம் என்று அடுத்தடுத்து அந்த ஆண்டுகளை கடத்தி விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யஃபுத்து இலைய, என் பக்கம் வருவதற்கு எந்த முயற்சியும் அவர் செய்யவில்லை. அந்த 5 வருடத்தினுடைய இடைவெளியிலே அவருக்கு இருந்த உடல் நலம், அவருக்கு நாம் கொடுத்திருந்த பொருளாதார செழிப்பு, இதையெல்லாம் வைத்து என் இல்லத்துக்கு என்னை வந்து சந்திப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹு லமஹ்ரூம், அடுத்து அவரால் போக முடியாது, அல்லாஹ் தடுத்து விடுவான். லமஹ்ரூம் என்றால் ஹஜ்ஜை விட்டு அவர் தடை செய்யப்பட்டவராக, ஹஜ்ஜிக்கு போக முடியாத ஒரு தடைக்கல்லாக அந்த நிலை ஏற்பட்டு போய்விடும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, பாவத்தை அழிப்பதற்கான இடம் ஹஜ்ஜி, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி தருவதற்கான இடம் ஹஜ்ஜி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜிக்கான மப்ரூரான ஹஜ்ஜிக்கான கூலியை அல்லாஹ் எதாக வைத்திருக்கிறான்? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சொர்க்கம் தான் அதற்கு கூலி. சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். சொர்க்கத்தை உள்ளே செல்ல வேண்டும் என்றால், அதனுடைய சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் மப்ரூரான ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, பாவங்கள் அழிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகன் என்று சொல்கிறோமே, இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தும் செழிப்பும் ஏற்பட வேண்டும் என்றால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். நம்முடைய ஏழ்மையும் கஷ்டமும் சிரமமும் நீங்க வேண்டும் என்றால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இப்படி ஹஜ்ஜிக்கான வழிகளை, ஹஜ்ஜால் கிடைக்கக்கூடிய பலன்களை மார்க்கம் மிக அதிகமாக நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாரும் ஹாஜிகளும் போகக்கூடிய நேரம் இது. நம்முடைய மஹல்லாவிலிருந்தும் கூட சுமார் ஏறத்தாழ ஒரு 9-10 ஹாஜிகள் இந்த ஆண்டுகள் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறார்கள். ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமாய் சேர்த்து ஒரு செய்தி சொல்கிறேன். ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்களும் இப்படி துவா செய்ய சொல்லுவாங்க, எங்களுடைய ஹஜ்ஜி மப்ரூர் ஆகணும், எங்களுடைய ஹஜ்ஜி மக்பூல் ஆகணும், நீங்கள் துவா செய்யுங்கம்பாங்க. எல்லாருடைய எண்ணமும் அப்படித்தான். ஹஜ்ஜி அது மப்ரூரான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும், ஹஜ்ஜி அது மக்பூலான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். நம்மிலே எத்தனை நபருக்கு மப்ரூர்னா என்ன, மக்பூல்னா என்ன?
மபுரூரான ஹஜ் என்றால் என்ன? நம்மிலே பலர் ஹஜ்ஜி செய்தவர்கள் இருக்கிறோம். நம்முடைய ஹஜ்ஜை மபுரூராக ஆக்கி விட்டோமா என்று நாம் இப்பொழுது நாம் நம்முடைய அளவுகோலை வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் உங்கள் ஹஜ்ஜி மபுரூராக இருக்க வேண்டும் என்றால் நான் பின்னால் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நிச்சயம் கையில் எடுக்க வேண்டும். போனவர்களும் ஒரு நிமிடம் கொஞ்சம் பின்னால் போய் நம்முடைய ஹஜ்ஜி இப்படி இருந்ததா என்று யோசிக்க வேண்டும். போகக்கூடியவர்களும் இந்த மாதிரியான ஹஜ்ஜை நான் செய்ய போகிறேன் என்ற வைராக்கியத்தோடு போக வேண்டும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், மபுரூரான ஹஜ்ஜின் அடையாளம் என்ன? ஒருவருடைய ஹஜ்ஜி மபுரூராகிவிட்டது, அந்த ஹஜ்ஜி மக்பூலாகிவிட்டது என்பதின் அடையாளம் என்னவென்றால், ஹஜ்ஜிக்கு முன்னால் இருந்த நிலையை போன்று ஹஜ்ஜிக்கு பின்னால் இருக்காது. அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னாங்க. ஹஜ்ஜிக்கு முன்னால் இருப்பதை போன்று ஹஜ்ஜிக்கு பின்னால் இருக்க மாட்டார் அவர். ஹஜ்ஜிக்கு முன்னால் வேறு விதமாக இருந்திருக்கலாம், அசட்டையாக இருந்திருக்கலாம், இபாதத்திலே அல்லது கொடுக்கல் வாங்கலிலே அல்லது பேச்சிலே, வழக்கிலே, நடவடிக்கையிலே, பார்வையிலே, ஏதானகட்டும் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு அதை எல்லாவற்றையும் சரி செஞ்சுக்குவார். அப்படி சரி செஞ்சிட்டார்னா அவர் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இல்லை ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்படி இல்லை ஹஜ்ஜுக்கு போனதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை விட ரொம்ப லோ என்று ஒருவரின் நிலைப்பாடு இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய ஹஜ்ஜினுடைய அங்கீகாரத்திலே கேள்விக்குறி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய பெருமக்களே, ஹஜ் மபுரூராக வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் ஹஜ்ஜிக்கு முன்னால் எப்படியோ அப்படியே இருக்கக்கூடாது. ஹஜ்ஜிக்கு முன்னால் தொழுகையில் எப்படி, ஹஜ்ஜிக்கு முன்னால் கொடுக்கல் வாங்கலில் எப்படி, ஹஜ்ஜிக்கு முன்னால் சம்பாத்தியத்தில் எப்படி, ஹஜ்ஜிக்கு முன்னால் குடும்ப உறவுகளை பேணுவதில் எப்படி, ஹஜ்ஜிக்கு முன்னால் பார்வையில் எப்படி, ஹஜ்ஜிக்கு முன்னால் உணவின் விஷயத்திலே எப்படி, எல்லாம் அப்படியே முற்றும் முழுதாக ஹஜ்ஜிக்கு பின்னால் மாற வேண்டும். மாறுமையானால் அதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் இருக்குமையானால் நிச்சயமாக அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் புரிய வேண்டும் இந்த விஷயத்தை. ஹஜ்ஜி என்பது வெறுமின்ன உடலால் செய்யக்கூடிய ஒரு அமல் மட்டுமல்ல, அது உள்ளத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய அமல். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி ஹஜ்ஜிக்கு போவாங்க. போகும்போது பிள்ளையை கூட்டு போனாங்க. நிறைய கூட்டம், காபா சுத்தி பார்த்தா கடும் கூட்டம். சின்ன பிள்ளை தானே, கூட்டத்தை பார்த்த உடனே எவ்வளவு கூட்டம், மக்கள் எங்கெங்கிருந்துலாமோ வந்திருக்கிறாங்களே, அத்தா இவ்வளவு கூட்டமா இருக்குதே என்று சொன்னவுடன் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அர்ருக்பு கஸீர் வல் ஹாஜ் கலீல் சொன்னாங்க. பயணிகள் தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள், ஹாஜிகள் கம்மியாக இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய கூட்டம் தான் அதிகம், ஆனா இதிலே உள்ளபடியே 100% ஹாஜியாக ஊருக்கு திரும்புவர்கள் கம்மி. நாங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்னன்னா, நம்மள பல பேர் நினைச்சு வச்சிருக்கோம், எஹ்ராம் கட்டிட்டா, தல்பியா சொல்லிட்டா, கையை ஆட்டி சை செஞ்சிட்டா, தவாஃப் செஞ்சிட்டா, அரஃபால போய் தங்கிட்டா, அங்க படுத்துட்டு இருந்தா மினால படுத்துக்கிட்டா, ஜமராத்துல போய் அந்த ஷைத்தானுக்கு கல்லை எறிந்து விட்டால், இப்படி உடனால் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளை எல்லாம் முடித்து விட்டால் ஹஜ் முடிந்து போனது, ஹாஜியார் என்கின்ற பெயரோடு வந்து விடலாம் என்று நினைத்திருக்கிறோம். தப்பு. இபாதத் ஹஜ்ஜிலே உடலுக்கு மட்டும் அல்ல, சொல்ல போனால் ஒரு படி மேலாக அது கல்புக்கானது. நீங்கள் கட்டாயம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் சூரத்துல் ஹஜ் என்கின்ற அத்தியாயத்தை எடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். ரொம்ப கம்மியான வசனங்கள் தான், 17வது ஜுசுவில இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஹஜ். அது துவங்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், துவங்கும் பொழுது ஹஜ்ஜி எல்லா மக்கள்லாம் ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு சொல்லல, ஹஜ்ஜி எப்படி செய்யணும் அப்படின்ற வழிமுறையை அல்லாஹ் சொல்லல, ஹஜ்ஜில எந்தெந்த இடத்துல தங்கணும் அப்படின்றது அல்லாஹ் சொல்லல. அதனுடைய துவக்க வசனம் யா அய்யுஹன்னாஸு தகு, ஜனங்களே அல்லாஹ்வை பயந்துங்கன்றான். அல்லாஹ் தக்வா தான் முக்கியம் இங்கே ஹஜ்ஜிலே, அல்லாஹ்வை பயந்துங்கன்றான் அல்லாஹ். அதே ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்தில் தான் ஹஜ்ஜிலே ஹாஜிகள் செய்யக்கூடிய ஒரு பிரதான அமல் குர்பான், ஹதீன்னு சொல்லுவாங்க. அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். நம்ம ஊர்ல குர்பானி கொடுக்கணும்ல, அதை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் ரத்தம் சதை எதுவும் அல்லாஹ்விடத்தில் போகாது, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணமும் தக்வாவும் தான் போகும். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஹஜ்ஜி விஷயத்திலே உடலுக்கு இருக்கக்கூடிய இபாதத்திற்குரிய பங்கு எவ்வளவோ அதை விட கூடுதலாக உள்ளத்திற்கும் அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணத்திற்கும் அதன் வெளிப்பாடாய் நமக்கு வரக்கூடிய இறை எச்சத்திற்கும் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது. எனவேதான்
அப்படி ஒருவர் தன்னுடைய ஹஜ்ஜை அமைத்துக் கொண்டால், இறையச்சத்தோடு அந்த ஹஜ் இருக்குமையானால், அந்த இறைவன் பார்க்கிறான் என்ற சிந்தனையிலே ஹஜ் இருக்குமையானால், நிச்சயமாக அவருடைய ஹஜ்ஜி மப்ரூர் தான். அவருடைய ஹஜ்ஜி மப்ரூர் தான். ஹஜ்ஜை முடித்து அவர் அன்று பிறந்த பாலகனாய்த்தான் வருவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குகளை கூப்பிட்டு, எத்தனையோ உலகத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள், எல்லாரும் வந்து தலைவிரி கோலத்திலே புழுதியோடு அப்படியே வந்து காபாவினுடைய திரைச்சேலையை பிடித்துக் கொண்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் அவரின் பேச்சு ஹராம், அவர் உண்ட உணவு ஹராம், அவருடைய உடுப்பு ஹராம், அவர் குடிப்பு ஹராம், எல்லாமே எனக்கு மாற்றமான முறையிலிருந்து வந்தது. இங்கே வந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று கூப்பிட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்று கேட்டான் அல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஹாஜிகளாகட்டும், ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகளாகட்டும், நம்முடைய ஹஜ்ஜி மப்ரூராக அல்லாஹ்விடத்தில் மாற வேண்டும் என்றால், ஹஜ்ஜிக்கு முன்னால் இருந்த நிலைப்பாட்டு அப்படியே மாற்றப்பட வேண்டும். முன்னால் இபாதத்திலே குறைபாடு இருக்குமேயானால் ஹஜ்ஜிக்கு பின்னால் இபாதத்து நிறைவாக இருக்க வேண்டும். முன்னால் இறையச்சத்திலே குறைபாடு இருக்குமேயானால் ஹஜ்ஜிக்கு பின்னால் இறையச்சத்தில் அது மெருகேற வேண்டும். முன்னால் கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமேயானால் ஹஜ்ஜிக்கு பின்னால் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்படி இருக்குமேயானால் நிச்சயம் அது மப்ரூரான ஹஜ்ஜினுடைய அடையாளம் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். வல்ல அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் துவா செய்வோம், எல்லா ஹாஜிகளுக்கும் துவா செய்வோம், சென்ற ஹஜ்ஜி செய்த ஹாஜிகளுக்கும் செய்வோம், இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கும் செய்வோம். வல்ல அல்லாஹ் எல்லாருடைய ஹஜ்ஜையும் மப்ரூராக ஆக்கி வைப்பானாக. மக்பூலான முறையிலே, இலகுவான முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அல்லாஹ் நசீபை தருவானாக. அந்த இடத்தில் எந்த விஷயத்தை, எந்த கோரிக்கையை ரப்பு அந்த ஹாஜிகளிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அந்த கோரிக்கையை இந்த ஹாஜி, இந்த புனித பயணி நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா விதத்திலும் ஹாஜிகளுக்கு அவனே துணை நிற்பானாக. அவனை தேடி, அவனே அடைக்கலம் தேடி சதாவும் அவனிடத்திலேயே மன்றாடுவதற்காக வேண்டி போகக்கூடிய இந்த மக்களினுடைய எண்ணங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.